மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்தும் அம்மாவின் மரணம் பற்றியும் திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டு வரும் விஷமத்தனமான கருத்துக்களுக்கு அஇஅதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உண்மை நிகழ்வுகள் அனைத்தையும் உடனிருந்து நன்கு அறிந்திருந்த போதிலும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆட்சேபகரமான அபத்தமான தகவல்களை தெரிவித்து வருகிறார். இதன் மூலம் அம்மாவின் புகழுக்கு அவர் களங்கம் ஏற்படுத்துகிறார். அரசியல் ஆதாயத்திற்காகவே விஷக்கருத்துக்களை மக்கள் மனதில் விதைக்க முயற்சிக்கிறார் என அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்தும் அம்மாவின் மரணம் குறித்தும் திரு ஓ பன்னீர்செல்வமும் அவரது கூட்டத்தைச் சேர்ந்த சிலரும் தொடர்ந்து தெரிவித்து வரும் விஷமத்தனமான கருத்துக்களுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உண்மை நிகழ்வுகள் அனைத்தையும் உடனிருந்து நன்கு அறிந்திருந்த போதிலும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆட்சேபத்திற்குரிய அபத்தமான செய்திகளை கூறி வருவது அவர் அம்மாவின் புகழுக்கு களங்கம் சேர்ப்பதோடு அரசியல் ஆதாயம் பெறவே இத்தகைய கருத்துக்களை தொடர்ந்து மக்கள் மனங்களில் விதைக்க முயற்சிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. புரட்சித் தலைவி அம்மாவுக்கு அப்பல்லோ மருத்துவமனையைச் சேர்ந்த புகழ்பெற்ற மருத்துவர்கள் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை அளித்தனர். அவர்களோடு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் புதுடெல்லியைச் சேர்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள், வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், மும்பை டாடா நினைவு மருத்துவமனை மருத்துவர்கள், பெங்களூரு அப்பல்லோ மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள், ஹைதராபாத் அப்பல்லோ மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள், புகழ்பெற்ற இதய மருத்துவர்கள் டாக்டர் ஷமின் சர்மா, டாக்டர் நரேந்திர ரெட்டி, லண்டனைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் ரிச்சர்ட் பேல் ஆகியோரும் நேரில் வந்து புரட்சித் தலைவி அம்மாவுக்கு சிகிச்சை அளித்தார்கள். மேலும் வீடியோ கான்பரன்சிங் மூலம் அமெரிக்காவின் நியூயார்க் நகர ஜான் ஆப்கின்ஸ் மருத்துவமனை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஸ்டூவார்ட் ரசல் அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையில் பங்கு பெற்றிருந்தார். இவை அனைத்திற்கும் மேலாக அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையை கண்காணிக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 மருத்துவர்கள் கொண்ட சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டு அதற்கான அரசாணை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியே பிறப்பிக்கப்பட்டது. அந்த மருத்துவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் வழங்கப்பட்ட சிகிச்சைகள் பற்றிய முழு தகவலையும் பெற்று வந்தார்கள். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர், அரசு ஆலோசகர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர், முதலமைச்சரின் செயலர்கள் ஆகியோருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் அம்மாவுக்கு அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சை குறித்து மருத்துவர்கள் குழு விரிவாக எடுத்துரைத்தது. அத்தகைய கூட்டங்களில் பல நேரங்களில் திரு ஓ பன்னீர்செல்வமும் பங்கு கொண்டார் என்பதை அவர் நினைவில் வைத்து பேச வேண்டும். புரட்சித் தலைவி அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இப்போது கூறும் திரு ஓ பன்னீர்செல்வம், அப்படி ஒரு விசாரணை என்றால் அதில் முதல் நபராக விசாரிக்கப்படுபவர் அவராகத்தான் இருப்பார் என்பதை உணர வேண்டும். காரணம், அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட அனைத்து சிகிச்சைகளையும் பற்றி பொறுப்பு முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் நன்கு அறிந்தவராக இருந்தார். ஏனெனில் 11/10/2016 அன்றே, அதாவது மருத்துவமனையில் அம்மா சேர்க்கப்பட்ட 19வது நாளே அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு தரப்பட்டது. அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு சிகிச்சையும் அம்மாவுக்கு தரப்படவில்லை. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றியோ அவரது மரணம் குறித்தோ தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று பிப்ரவரி மாதம் தனது கலகத்தை தொடங்கிய பின்னரும் திரு ஓ பன்னீர்செல்வம் தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். முதல்வர் பதவி இல்லை என்ற நிலையில் இப்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் மனநோய் காரணமாகவோ என்னவோ அம்மாவின் மரணத்தையே கொச்சைப்படுத்தும் அளவிற்கும் அவரை உலகிற்கு அறிமுகம் செய்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்தும் விதமாகவும் பேசி வருகிறார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மாநில ஆளுநர்கள், அண்டை மாநில முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களான திரு அருண்ஜேட்லி, திரு வெங்கையா நாயுடு, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அமித்ஷா, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பிரமுகர்களும் அம்மாவின் நலம் விசாரிக்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்தபோது அவர்களை வரவேற்று அழைத்து சென்று அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பிரதாப் ரெட்டி தலைமையில் மருத்துவர்கள் அம்மாவின் உடல்நிலை, அளிக்கப்படும் சிகிச்சை போன்றவற்றை அவர்களுக்கு விளக்கி கூறிய போது உடனிருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம். அப்போது ஒருமுறை கூட மருத்துவர்களின் விளக்கத்தில் சந்தேகம் இருந்ததாகவோ சிகிச்சையின் தரம் குறித்தோ எவ்வித மாற்று கருத்தையும் திரு பன்னீர்செல்வம் தெரிவிக்கவில்லை. இன்றைக்கு அம்மாவின் மரணத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தும் நிலைக்கு தரம் தாழ்ந்து விட்டார் திரு பன்னீர்செல்வம் என்று வேதனைப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உண்மைக்கு நிகராக எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. எத்தனை பேர் என்னென்ன கருத்துக்களை சொன்னாலும் உண்மை என்பது ஒன்றுதான். அது ஒருபோதும் மாறாத சத்தியம். திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு பதில் சொல்லும் பொறுப்பை அவரது மனசாட்சிக்கு விட்டுவிடுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
மாண்புமிகு அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து அப்பல்லோ மருத்துவர்களும் எய்ம்ஸ் மருத்துவர்களும் அளித்திருக்கும் மருத்துவ அறிக்கை நீதிமன்றத்திடம் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளது. பதவியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, பதவியில் இல்லாத போது ஒரு பேச்சு என்று திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று மேற்கொண்டிருக்கும் நிலைப்பாட்டை அம்மாவின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது என்பதை திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் சுட்டிக்காட்ட விரும்புவதாக அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மக்கள் மனதில் விஷக்கருத்துக்களை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட ஓ பன்னீர்செல்வம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் அம்மாவுடைய மரணம் குறித்தும் முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து உண்மைக்கு மாறான மக்கள் மனதிலே ஒரு தவறான கருத்துக்களை, அபத்தமான கருத்துக்களை அவர் தொடர்ந்து விதைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார். பதவியிலே இருக்கின்ற பொழுது ஒரு பேச்சு, பதவியிலே இல்லாத பொழுது ஏச்சு என்ற நிலையை கொண்டிருக்கின்ற அவருக்கு என்னுடைய கடும் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களுக்கு மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. வி ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் வி ஆர் ஓப்பன். ஓ பன்னீர்செல்வம் பேசுகின்ற பொழுது தொடர்ந்து விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஒன்றை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 75 நாட்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 19வது நாளே, அதாவது 11/10/2016 அன்றே தமிழக அரசினுடைய நிர்வாகம் குறித்த எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம், இன்னும் கேபினெட்டை கூட்டக்கூடிய அதிகாரம் உள்ளிட்ட எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னுடைய கேள்வி, விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான்.